ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகணும். அப்புறமா தக்காளி கொஞ்சம் சேர்த்துங்க. தக்காளி வெங்காயமும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நான் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயில் வேகணும் கத்திரிக்காய், அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த டைமில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு கல்லுப்பு. அப்புறம் வீட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக செஞ்ச இந்த தொக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இல்லை கொஞ்சம் தேவையானாலும் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 1/2 hour நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்க புளியை இல்லை புளி தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப்பு அளவு சேர்த்து வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்கேன் புளி பாருங்கள், இதில் சேர்த்துக்கிறேன். நான் புளி கரைசலில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி மூடி வைங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால் திருப்பி மூடி ஒரு 1/2 hour நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா திக்காக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி வந்துச்சுன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு தனியாக செப்பரேட்டாக வந்தால் தாங்க கத்திரிக்காய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள். கொதிச்சு வந்துருச்சு. நான் இறக்கிட்டேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு. நான் கொஞ்சம் இதில் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், கத்திரிக்காய் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாய் நண்பர்களே.